ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன ஃபைட்டு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ரஷ்னே நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்த பாஸ் ஃபைட் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரே நாள் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டட் ஆகிட்டு பாஸ் ஃபைட்டை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். உங்களுக்கு அப்படியே நல்லா ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட எம்கேடி அதாவது எஃப்கேஎஃப்கே வந்துட்டு எவ்வளோ சேஃபாக ஹேண்டில் பண்ணிருக்காரு, என்னை எப்படி விட்டு சாவடிக்கிறான்ட்டு. இது கூட பரவாயில்ல, நீங்க அடுத்த ஃபைட்டை பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. இந்த ஃபைட்ல வந்துட்டு ஒரே டேமேஜ் ஆயிடுது ப்ரோ, கவர் கவர் தர மாட்டேன் அடி வாங்க, நானும் ஹெல்த் வச்சிருக்கீல, எனக்கு ஹெல்த் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவர் சுடாமலே செத்து போயிடுவாரு எண்டிங்ல. அப்ப சிரிப்பு எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் டேமேஜே கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி காண்டாவ நான் அரினா விட்டு வெளில போட்டுட்டேன், அவரே குடிக்கணும்ட்டு. அடுத்த ரவுண்டு பாருங்க. இதுல எனக்கு எப்படி ஷீல்டு கிடைச்சுன்னு தெரியல, 3 ஷீல்டு கிடைச்சிருச்சு. அவர் கீழே போட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல, 3 ஷீல்டு கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி ஐஎஃப்கத்துல வந்துட்டு சண்டையும் போடல, இதான் ஃபர்ஸ்ட் சண்டே. எப்படி அத்தனை கிடைச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இத பாரு ப்ரோ, எல்லாத்தையும் எத்தனை விழுந்திருக்குன்னு பார்க்க சொன்னா எடுத்துட்டு ஓடிட்டாரு, கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்ட்டு ஓடிட்டாரு. அப்புறம் இப்படி கெஞ்சி கூத்தாடி கொடுக்க சொன்னா ஒண்ணுதான் கொடுப்பேன், இதை 2 தர மாட்டேன்னு முடிக்காது. அவரு கூட இல்ல குத்திருவேன் அப்படி சொல்ல அப்படியே குத்துட்டாரு மொத்தத்தையும். பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க கைஸ். ஏன்னா வந்துட்டு அது அப்பப்போ அப்படி ஆகும் தானே, உங்களுக்கே தெரியுமே. இதுல வந்துட்டு இன்னும் ஒரு பாஸ் வச்சிருந்தேன், சமன் பண்ணி விட்டும் போது இத வந்துட்டு சேஃபா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எண்டிங் முடிச்சுட்டு பாருங்களேன், நீங்களே பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. இவருக்கு வந்துட்டு ஷீல்ட் ஆஃப் கத்துல வந்துட்டு வெறும் ஷீல்ட் ஆஃப் கத்து எந்த என்சான்மெண்ட்டும் இல்லாம வந்தனால விட்டுட்டு ஓடிட்டார் கையோட. மொத்த பாசியை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. அப்புறம் கெஞ்சி கூத்தாட்டதுக்கு அப்புறம் உள்ள வரேன் ப்ரோ நெட்டு இஷ்யூன்ட்டு ஓடினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே பாருங்க, இந்த பாசனை அடிச்சு முடிக்கும் போது லாஸ்டா ஒரு ஹிட்ட கொடுத்து மொத்த லூட்டி வாங்குறதுக்கு மட்டும் வருவாரு பாருங்க. நான் இந்த மேஜோட இந்த வெப்பன் யூஸ் பண்றதுனால வந்துட்டு எனக்கு ஐஎஃப் கத்துல அவ்வளவு பெருசா இல்லை, நான் சிங்கிளாவே முடிக்கிற நிலைமையில தான் இருந்தேன். ஆனா ஸ்கெலட்ரான் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும். இப்ப ஸ்பான் ஆயிட்டாரா, இப்ப 4 அடி கடைசியில கொடுத்துட்டு மொத்த லூட்டி எடுத்துட்டு ஓடுவார் பாருங்க. இப்ப தனியா விட்டுட்டோடனே செத்துருவாரு. இப்ப தனியா விட்டோம்ல செத்துருவாரு. செத்துட்டு ப்ரோ 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 எனக்கு லூட்டு ப்ரோ பாருங்க ப்ரோன்னு இதுவே இருக்கும். இப்ப செத்துருவாரு, சாக மாட்டாரு. அவ வாயாடெல்லாம் மூடிடுவாங்களா? எனக்கு கிளிச் ஆகிடுச்சு இந்த இடத்துல, எனக்கு எதுவுமே ஸ்கிரீன் சரியா ஒர்க் ஆகாமல இருந்துச்சு. அதனாலதான் ஜம்ப் பட்டனே அழுத்த முடியல, எந்த பட்டனுமே மூவ் ஆகல சரியா. அப்புறம் அதனாலதான் மூவ் ஆக ட்ரை பண்ணிருந்தேன். அப்புறமா அவர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நம்ம கிளிச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்து அவரை முடிக்கும் போது அவர் காசு ஆட்டையை போட்டாச்சு நைஸா. அவருக்கு இது வரைக்கும் தெரியாது, அந்த வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடாரு. இந்த இடத்துலதான் ப்ரோ அவர் வந்துட்டு ரீஸ்பான் ஆயிட்டு கடைசி 4 அடி அவள் தான் கொடுப்பாரு, ஓடிடுவாரு. 4 அடி குத்துருவாரு, அவள் தான். இந்த இடத்துல மொத்தமா அடி வாங்கிடுவேன், அவ்வளவுதான். 50 எழுத்து குறைஞ்சு போயிடும். சேஃப்டிக்கு ஓரமா நிப்பேன், 4 அடி கொடுப்பாரு, முடிஞ்சு போயிடும். இப்ப அவரு செத்து போயிட்டாரு. இப்ப நான் பாஸ் ஸ்பான் பண்றேன்னு பாருங்க, கேம் விட்டே வெளில பர்பி ஓடிட்டாரு. எதுக்கு ப்ரோ இந்த பாஸ் திரும்ப திரும்ப போடுறீங்க கேட்டா, நமக்கு காசு வேணுங்க. அந்த காசை எடுக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன இருந்தா காசு ஏற்ற மாட்டானுங்க. இந்த ஸ்டேஜ்ல இவனை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணாலும் நல்லா காசு கிடைக்கும் இவன் கொடுக்குற ஓருக்கு, அதுக்குதான் அடிச்சுனுக்குறேன். அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட இவருக்கு வந்துட்டு ஆர்மரும் செய்யணும்ல, அதான்.
ஆனால் இந்த இடத்துல தனியாக அடிக்கும் போது பேக்லேருந்து எந்த புல்லட்டும் வராதனால கொஞ்சம் ஸ்டஃப் ஆயிடுச்சு. மானா போர்ஷன் வந்துட்டு லிமிட்டட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. நான் மானா ரீஃபில்லே பண்ணாமல் வந்துட்டேன். இவன் ஃபேஸ் 2 போனதுக்கப்புறம் கஷ்டமாயிடும்னு நினைக்கும் போது கரெக்டாகி வந்தார். லைஃப் சேவர்னு சொல்லிட்டு பொழைச்சி போகணுன்னு விட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு மானாவே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி தான் அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு மானா பொசிஷன் வந்து 6 தான் இருந்துச்சு. சேஃபாக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தேன். அவரையும் வந்து முள்ளா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இதில் மானாவும் இல்லை, இதுவும் இல்லை. ஹெல்த் பொசிஷனும் வெறும் 3 தான் இருந்துச்சு பெருசு. அடி இடின்னு சொல்லிட்டு பூமராங் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பூமராங்க போக எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியா முச்சணும் ப்ரோ, இன்னும் ஒரு வாட்டி அடிச்சிட்டோம் நம்ம நல்லா காசு கச்சிடும்னு சொல்லிட்டு அவரையும் உட்காந்து அடிக்க விட்டா. அவர்கிட்ட புல்லட்டு காலி ப்ரோ, நான் அம்பு வச்சு அடிக்கிறேன்னு சொல்றாரு. அதுவும் என்ன புல்லட்டுன்னு என்ன அம்புன்னு கேட்டா சாதா அம்புன்ட்டாரு. இதுக்கப்புறம் அந்த பாஸை மரணம் பண்ணி அவள்தான் முச்சி லூட் எடுத்தாச்சு. பக்கா மாஸ் பரா மாஸ்ன்னு போட்டாச்சு.